முறைகேடு தொடர்பாக சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்த எச்சரிக்கையில் பல்வேறு அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் தாயுமானவன் இணைகிறார். தாய்மானவன், இந்த கிட்னி முறைகேடு விவகாரம் தொடர்பாக சுகாதாரத்துறை விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கையில் என்னென்ன தகவல்கள் இடம்பெற்றிருக்கு? தமிழகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவர்களுக்கு மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குநரகம் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாங்க. உரிமை கோட்டுக்குட்பட்ட ஏழை குடிமக்களை குறிவைத்துத்தான் மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவர்கள் இடைத்தரகர்கள் மூலம் சிறுநீரகத்தை முறைகேட்டில தொடர்ந்து அந்த சிறுநீரக அறுவை சிகிச்சை தெரிய வருவதாகவும், எனவே இந்த சிறுநீரகத்தை முறைகேடாக இந்த சிகிச்சை அளிக்கக்கூடியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கையை இந்த அரசு எடுக்கும் என மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குநரகம் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாங்க. இது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் ஆசை வார்த்தையை கூறி இடைத்தரகர்கள் மீது நம்பிக்கை வைத்து சிறுநீரகத்தை உடல் உறுப்பு தானமாக செய்து ஏமாற வேண்டாம் என எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2014 சிறுநீரக அறுவை சிகிச்சை என்பவர் தங்ககிரி, சேலம் ஆகிய பகுதிகளில் போலி ஆவணங்களை வைத்து சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொண்டதும், அவருக்கு உடந்தையாக இடைத்தரகர் ஐயாவு ஆள்மாறாட்டம் செய்த வேலுமணி ஆகியோர் என 3 பேர் மீது குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும், அதே போல சமீபத்துல இந்த பள்ளிப்பாளையம், நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் விவகாரத்துல விசாரணை குழு என்பது அமைக்கப்பட்டு 2 மருத்துவமனைகள் மீது அந்த தானம் செய்வதற்கான அந்த லைசன்ஸ் அனுமதி என்பது ரத்து செய்யப்பட்டிருப்பதாக இந்த தகவலை வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பெரம்பலூரை சேர்ந்த தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை, திருச்சியை சேர்ந்த சித்தார்த் மருத்துவமனை, முதற்கட்ட விசாரணையின் அடிப்படையில் இந்த 2 மருத்துவமனைகளிலும் லைசன்ஸ் என்பது ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும், தொடர்ந்து விசாரணை அறிக்கை கிடைக்கக்கூடிய பட்சத்தில் அடுத்தகட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே இனி வரும் நாட்களிலும் இது போன்ற குற்றச்சம்பவங்களில் ஈடுபவர்கள் மீது அரசு கடுமையான நடவடிக்கை நிச்சயம் எடுக்க தயாராக இருப்பதாகவும், எனவே யாரும் இத்தகைய குற்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் என ஊரக நலப்பணிகள் துறை வேண்டுகோளை விடுத்திருக்கிறது. அதே போல மேலே குறிப்பிட்டபடி தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வரக்கூடிய ஒரு சூழலை பொதுமக்கள் யாரும் இடமாற வேண்டாம் என்ற ஒரு இருக்கிறது.